Hey guys, welcome back to Madras Cine Makeup Artist. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேரு இந்துமதி. இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். மாமா எர்த்தோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோவில் நம்ம மாமா எர்த்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ் அண்ட் உப்டான் ஃபேஸ் மாஸ்க் அது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாகவே வெயிலில் தெரிஞ்சு என்னோட ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. நார்மலாக ப்ரௌன் ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாகவே டேன் ஆகிடும். ஸோ அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் மாமா எர்த்தோட இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாமா எர்த் ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இதில் டேனை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஸ்கின்னை ஜென்டிலாக எக்ஸ்பாலியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சன் டேமேஜை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நமக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது சன்ரைஸ்னால நம்மளோட ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் டேன் ஆகும். நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வயசான ஒரு தோற்றத்தை அடைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக இவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டாலும் அதில் ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயினாக நம்மளோட ஸ்கின்ல அது என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்றத சொல்லுவாங்க. மாமா எர்த்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ்ல என்னென்ன ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குங்குமப்பூ சேர்த்துருக்காங்க, மஞ்சள் சேர்த்துருக்காங்க அண்ட் கோகோனட் ஆயில். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்க்ரீடியன்ஸை நம்மளோட ஸ்கின்ல ரோல் ப்ளே பண்ண போகுது. அதாவது அதோட ஒர்க்கை கரெக்டாக பண்ண போகுதா அப்படின்றத பார்க்கலாம். குங்குமப்பூ இதில் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்பாட்ஸை கிளியர் பண்ணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டீப் மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். ஸ்கின்னோட நேச்சுரல் ரேடியன்ஸை கொண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ண போகுது. அதே மாதிரி மஞ்சள் நார்மலாக ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். ஸோ நம்மளோட பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்தாவே மஞ்சள் சீக்கிரம் சரி செஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் சைன்ஸை ரிவர்ஸ் பண்ணும். அடுத்தது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கத்தை போக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு டீப் ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஸோ இது மூணுமே ஒன்று சேர்ந்த இந்த ஃபேஸ் வாஷை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஹெச் பேப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் காமிக்கிறாங்க. அதில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பிஹெச் 7 வருது, 8 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிஹெச் டெஸ்ட்டை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம பிஹெச் டெஸ்ட் வீட்டில் பண்ணும்போது ஸ்ட்ரிப் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளேட், அந்த வாட்டர் இதெல்லாம் க்ளீனாக இருக்காது. ஸோ பிஹெச் லெவலும் அது கரெக்டாக காமிக்காது. நார்மலாக நம்ம எந்த ப்ராடக்டோட பிஹெச் செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப க்ளீனான ஒரு பெட்ரி பிளேட் தான் யூஸ் பண்ணி தான் அது பண்ணணும். அந்த பெட்ரி பிளேட்டை லேபில் ஸ்டிரைல் பண்ணி அதில் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணி தான் பிஹெச் செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணால் மட்டும்தான் பிஹெச் கரெக்டாக நம்மளுக்கு காமிக்கும். நம்ம நார்மலாக ஏதோ ஒரு பிளேட்டோ ஒரு கிளாஸ் பவுலோ வச்சு நம்ம அதில் நார்மல் வாட்டரை போர் பண்ணி இந்த ப்ராடக்டெல்லாம் செக் பண்ணால் கண்டிப்பாக பிஹெச் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் நிறைய பேர் பிஹெச் இதில் அதிகமாக இருக்குது, இது ஸ்கின்க்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வீட்டில் பண்ணும்போது பிஹெச் கரெக்டாக வராது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணும்போது அதோட பிஹெச் லெவலாம் கரெக்டாக செக் பண்ணி டெர்மட்டாலஜிக்கலாக டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு சேல்க்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கண்மூடித்தனமாக இதோட பிஹெச் இப்படி இருக்கா அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நியூவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பேட்ச் டெஸ்ட் எங்கே அப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேட்ச் டெஸ்ட் எங்கே பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடக்ட்டை எடுத்து நம்மளோட இந்த ஏரியாவில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு நியூ ப்ராடக்ட் உடனே உங்களோட ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 டே கழிச்சு கூட நீங்கள் நியூ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம தண்ணி வச்சு வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டவல் வச்சு ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாகவும்
அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டர்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஸ்கின் வந்து டல்லாக இருந்தது. இப்போ ஒன் டைம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த ப்ராடக்ட்டை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரியே இது வந்து சன்டேனை வந்து ரிமூவ் பண்ணுது, ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜென்டிலாக ஒர்க் ஆகுது, ஸ்கின்ல வந்து எந்த இச்சினஸும் இல்லை. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் சூட்டபிள் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் மாதிரி ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து எக்ஸ்பாலியேட் பண்ணுது, டேனே வந்து ரிமூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த் உப்டான் ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஈவன் ஸ்கின் டோனை வந்து தரும், ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து வச்சிருக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த எல்லா ரோலையும் ப்ளே பண்ணுறதுக்கு இதில் கண்டிப்பாக ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான் குங்குமப்பூ, டர்மரிக், இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ஆப்ரிகாட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் குங்குமப்பூ வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அண்ட் டர்மரிக் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆப்ரிகாட் வந்து நம்மளோட ஸ்கின்ல ஒரு எஃபெக்டிவ் எக்ஸ்பாலியேட் கொடுக்கறது இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட் பண்ணும். நார்மலாக இந்த ஆப்ரிகாட் ஆயில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அது என்னோட ஸ்கின்ல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நீங்கள் எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்டுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளே டைப்பில் இருக்கிற ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து இதில் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி எப்பவுமே ப்ராடக்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரம் வந்து அதை சுற்றி வந்து ஃபங்கல் வந்து ஃபார்ம் ஆகிடும். எப்பவுமே வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்குற இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த கிளே மாஸ்க்கை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கிளே டைப்பில் தான் இருக்குது. இதை வந்து உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் திக் லேயராகவே அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே உங்களோட ஃபேஸில் விட்டுருங்க. ஃபேஸில் மட்டும் இல்லாமல் நெக்கில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் அண்ட் நெக் வந்து சேம் டோனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் இருக்கும். அதே மாதிரி இயர்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் பேசவோ சிரிக்கவோ கூடாது. ஏன்னா வந்து அது சுருக்கம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க் ட்ரை ஆக அது அப்படியே வந்து ஃபேஸில் சுருக்கம் அப்படியே நின்றுடும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு திக் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது பேசவோ சிரிக்கவோ செய்யாதீங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இது நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பரில் வந்து நீங்கள் வைப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாஸ்க் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி ஆல்ரெடி திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ப்ராடக்ட்டை வாரத்தில் 2 முறை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து டாக்ஸின் ஃப்ரீ, க்ரூயல்ட்டி ஃப்ரீ, பிளாஸ்டிக் பாசிட்டிவ். நம்மளோட ஸ்கின் வந்து எப்பவுமே க்ளோயிங்காகவும் பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு சில டிப்ஸும் வந்து இந்த பேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூல் 8 அப்படின்றது நம்ம அட்லீஸ்ட் டெய்லி 8 மணி நேரமாவது தூங்கணும், 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லெமன் ஜூஸில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஹனி வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளோட ஸ்கின் வந்து பிரைட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண சொல்லி இந்த பேக்கில் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.